ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் விஜய் சீரியல்ஸ் இனிமேல் கலர்ஸில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்கள் யாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதா. எஸ் ஸ்டார் விஜயும் கலர்ஸும் ரெண்டு நெட்வொர்க்குமே இணைகிறாங்க. ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் ப்ராஜெக்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஸ்டார் விஜயுடைய சீரியல்ஸ் கலர்ஸில் ஒளிபரப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய சேனல்ஸில் நிறைய லாங்குவேஜஸில் இது நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக இப்போ கன்னடா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ஸ் வர்னா தான் அவங்களுடைய ஸ்டார் நெட்வொர்க், பட் கலர்ஸ் கன்னடாவும் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டார் மால இருந்து தெலுங்கு சீரியல்ஸ் உடைய டப்பிங்கை எடுத்து கலர்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்க தமிழ்லயுமே வெளியில இருக்கிற டப்பிங், வேற லாங்குவேஜ் ஸ்டார் சீரியல்ஸ், இப்போ விஜய் டிவியுடைய வேற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த சீரியல்ஸ் டப் பண்ணி கலர்ஸ் தமிழ்ல போடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா. அது மட்டும் இல்லாம கலர்ஸ்ல இன்னொரு விஷயமே நடந்திருக்கு. இந்த கீதா எல்எல்பி அப்படிங்கிறது ஒரு அட்வொகேட் பொண்ணு ஒண்ணு. அந்த ஒரு சீரியல் இப்ப எல்லா சேனல்லுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னும் தமிழ்ல அது லான்ச் ஆகல, அதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் அந்த ஒரு சீரியலை அவங்க கலர்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன் அந்த கலர்ஸ்க்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க எப்படி நமக்கு இப்ப விஜயா கலர்ஸ் கம்பேர் பண்ணோம்னா ஸ்டார் விஜய் தான் பாப்புலர் இல்லையா, அந்த மாதிரி அங்க கலர்ஸ் பாப்புலர். ஓகேங்களா? சோ அதனால கலர்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் பண்ற விதமா ஒரு பெரிய பாப்புலரான சீரியல் எதுவும் ரீமேக் பண்றாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் கலர்ஸ்ல போடுறாங்க. அதே போல பேக் டு பேக் இருக்கிற ரீமேக் சீரியலுமே தூக்கி கலர்ஸ்ல போட்டு அதையுமே அவங்க இம்ப்ரூவைஸ் பண்றாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே இதுக்கப்புறம் ஸ்டார் விஜயுடைய சீரியல்ஸ் இந்த மாதிரி ரீமேக் பண்றாங்க அப்படின்னா அது கலர்ஸ்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல நிறைய டப்பிங் சீரியல்ஸ்மே கலர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோஃபார் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே இன்னும் கலர்ஸ்ல எடுக்கல இல்லையா. ஸோ ஆல்ரெடி போயிட்டு இருக்க ரீமேக்ஸ் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கலர்ஸ்ல கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா. பிக் பாஸ் அல்டிமேட் கூட வருதுன்னு கேள்விப்பட்டேன். அது கூட அவங்க கலர்ஸ்ல போடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய லாங்குவேஜஸ்ல இப்போ நார்த் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் பாஸ் எல்லாமே கலர்ஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு, ஸ்டார்ல ஓடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ. ஸோ சூன் நிறைய டப்பிங் சீரியல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல ஓல்டு ஸ்டார் விஜயுடைய இப்போ பாண்டியன் சீசன் 1 இருக்கும் இல்லையா, பாரதி கனவா சீசன் 1 இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட அவங்க கலர்ஸ்ல போட்டு ஃபில் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஷேரிங் நிறைய இருக்கும். அதே போல கலர்ஸ் உடைய இப்போ வெளியே நிறைய இப்போ கலர்ஸ் ஹிந்தியில ஃபேமஸ் இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருக்கிற நல்ல நல்ல சீரியல்ஸை இனிமேல் ஸ்டார் விஜயுமே டப் பண்ணி போடவோ ரீமேக் பண்ணி போடவோ கொஞ்சம் ரைட்ஸ் இருக்கு. இப்போ நாகினியுடைய அடுத்த சீசன் வருது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒன்று கலர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா ஸ்டார் விஜயில அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டென்ட் பரிமாற்றம் கூடிய சீக்கிரம் இந்த ரெண்டு நெட்வொர்க்குள்ள இருக்கும். ஸோ சீரியல்ஸுமே இப்போ ஷேர் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.